2 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததும் அன்றி. நாம் வாசிப்பதான இந்த பகுதியில் இஸ்ரவேல் புத்திரராகிய இவர்கள் செய்யத்தகாத காரியங்களை தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அநேக நேரங்களிலே அநேக சூழ்நிலைகளிலே செய்யத்தகாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செய்யத்தகாத காரியம், செய்யத்தகும் காரியம் என்று சொல்லி இன்னைக்கு தகாதவைகள் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம பேசும்போது நம்ம சொல்லுவாங்க, தகாத வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்க, தகாத செயல்களை செய்து விட்டார்கள், இவ்வளவு பெரிய தலைவராக இருக்கிறார், அவர் மேடையிலே தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஜனங்கள் விரும்பாத ஏற்க முடியாதவைகளை தான் தகாதவைகள் என்று சொல்ல முடியும். இன்னைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வசனம் சொல்வது, இவர்கள் தேவனுக்கு தகாதவைகளை செய்து விட்டார்கள். அப்போ சிலவற்றை நாம் செய்யக்கூடியவைகள் தகுதியானவைகளாக இருக்கும், ஏற்புடையவைகளாக இருக்கும், சிலவைகள் ஏற்க முடியாதவைகளாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏற்க முடியாத காரியங்களை நீங்களும் நானும் செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி என்னென்ன காரியங்கள் தகாதவைகள் என்பதை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும். இங்க முதலாவது நாம் வாசிப்பதான இந்த பகுதியில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு தகாதவைகள் என்று என்ன செய்தார்கள் என்றால், ஆங்காங்கே மேடைகளை எழுப்பி அவைகளின் மேல் விக்கிரகங்களை உருவாக்கினார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிற, நம்ம வாழ்கிற இந்த தேசத்துல அப்படிப்பட்ட அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம தைரியமா சொல்லுகிறோம், தேவனுக்கு தகாதவைகள் இந்த தேசத்துல இருக்கிறது, தேவன் விரும்பாதவைகள் அநேகம் இருக்கிறது, முகம் சுளிக்கிற காரியங்கள் அநேகம் இருக்கிறது, இவைகள் தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனுக்கு தகாத காரியங்கள் உண்டென்றால் அவைகளை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தோம். நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத தகாதவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி செய்தோமானால் அந்த காரியத்தில் நமக்கு நன்மை இருக்காது, மாறாக தேவனுடைய கோபம் கடந்து வரும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். அதுல குறிப்பாக பழைய பாடலை நீங்கள் பார்க்கும்போது உபாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சில வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவைகள் என்றால் கழுகும் கருடனும் கூடலுராஞ்சியும் பைரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீக்கோழியும் கூகையும் செம்புகமும் சகலவிதமான டேகையும் ஆந்தையும் கோட்டானும் நாரையும் பூலக்கடாவும் குருகும் நீர்க்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலுமே. பறக்கிறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக, அவைகள் புசிக்கத்தகாதவைகள். இந்த வேதத்துல நீங்கள் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் வேதம் எதை நீங்கள் தகாதவைகள், சாப்பிடுவதற்கு தகாதவைகள் என்று சொல்லப்படும். இங்க கொஞ்சம் லிஸ்ட் பார்க்கலாம், மேல நீங்க வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் இருக்கு. இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவனுடைய சாப்பாட்டு காரியத்தில் கூட எதை வேண்டுமானாலும் தின்றுவிட முடியாது. காக்காயோ நரியோ அல்லது எதையாவது ஒன்று பிடிச்சி ஊறுகிற பாம்பையோ சாப்பிட முடியாது. ஆக தகாதவைகள், நீ சாப்பிடுவதற்கும் தகாதவைகள் என்று இருக்கிறது, அவைகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகள் தகுதியானவைகளாக இருக்காது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து செய்வதுதான் அது தகுதியானதாக இருக்கும். அதுதான் தகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. திரும்பவும் வாசிக்கலாம். உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல எவ்வளவு அழகாக ஒரு ஊமையோட சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
உருக்கமா இருக்கிற நேரத்துல நமக்கு தேவையானது காற்று தான். அந்த காற்றுக்கு பதிலாக நமக்கு அந்த நேரத்துல உறைந்த பனி இருக்குமானால் அது எப்படி தகுதியாக இருக்கும்? நல்ல யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் நமக்கு அப்படிதான் இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர பனி பெய்யும், மத்தியானத்துல சரியான வெயில் அடி, நமக்கு அது சாத்தியப்படாது. நமக்கு கொஞ்சம் மெல்லிய காற்று வீசினால் அது நல்லா இருக்கும், தென்றல் காற்று நல்லா இருக்கும். இங்க வசனம் சொல்லுது, உஷ்ண காலத்துல ரொம்ப உஷ்ணமாக இருக்கிற காலங்களில உறைந்த பனி எதற்குமே பிரயோஜனப்படாது, காற்று தான் அவசியமானதாக இருக்கும். அதே சமயம் அறுப்பு காலத்துல மழை தராது. அதாவது நீங்க விதைக்கிற காலத்துல மழை பெய்யணும், அப்பதான் அது நல்லா வளரும். அறுவடை செய்யும் போது மழை இருந்துச்சுன்னா அது அழிச்சு போடும். நெற்பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நெல் வளரணும்னா அதே விவசாயிகள் போராடுவாங்க, மழை இல்லை எங்களுக்கு, அதனால தண்ணி திறந்து விடுங்க, காவிரியில் தண்ணி திறந்து விடுங்க, அங்கே தண்ணி திறந்து விடுங்க, மழை வந்தால் நல்லா மழை வந்துருச்சு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்குவாங்க, தண்ணியை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அதே மழை அந்த நெற்பயிர்கள் எல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு வந்திருக்கும் போது பெய்து கெடுத்துடும், பெய்து எல்லாத்தையும் அடைச்சு அப்போ திரும்ப போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ எங்கள் நெல்லாம் தண்ணியில் மூழ்கி போச்சு, எங்களுடைய அறுவடைக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி. அப்போ மழையானது அறுவடை காலத்துக்கு அது சரியாக, உரைப்பனி நல்லதுதான், சந்தோஷமா இருக்கும், அனுபவிக்க ஏற்றது. ஆனா உஷ்ண காலத்துல அது செட் ஆகாது. அதே சமயம் மழை நல்லதுதான், அது விளைச்சலுக்கு சரியானதாக இருக்கும், ஆனால் அறுப்புக்கு சரியாக இருக்காது. இன்னைக்கு நிறைய நேரங்களில நாம் அநேக காரியங்களை தகாதவைகளை அதுக்கு ஏற்ற பயன்பாட்டில் நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு நமக்கு நிறைய காரியங்கள் தேவையானவைகளாக இருக்கு. உனக்கு நல்ல கௌரவம் தேவை, நல்ல படிப்பு தேவை, நல்ல புத்தி தேவை, நல்ல அழகு தேவை, எல்லாம் தேவைதான். ஆனா அது தகுதியானதாக இருக்க வேண்டும். அதை தகாத விதத்துல பயன்படுத்தி விடக்கூடாது. அது தகாத விதத்துல அது போகும்போது அது ஏற்புடையதாக இருக்காது. அதனால என்ன சொல்றாரு, அது போலவே மூடனுக்கு மகிமை தகாது, முட்டாளுக்கு போய் மரியாதை கொடுத்தா அது சரி வராது. நீங்க நிறைய நேரங்கள் அப்படிதான், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க நான் முட்டாள் மாதிரி தான் பார்க்கிறேன். வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அது யாராக இருந்தாலும் அவங்க முட்டாள் தான், அவங்களை கனப்படுத்த முடியாது, அவங்களுக்கு மகிமை தகாது, அது பொருந்தாது. அதான் அர்த்தம், தகாது என்றால் பொருந்தாது. ஒரு டைப் ஆஃப் சேர் இருக்கு, இன்னொரு சேர், ரெண்டு சேருமே உட்கார சேர் தான். இது என்ன கம்பெனியோ, இது என்ன மாடலோ அதுக்குள்ளதான் அது போகும். இன்னொன்னுக்கு அதுக்குள்ள போட்டா போகாது. அப்புறம் நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டா ஒண்ணு கீழே இருக்கிறதோடய அது உள்ள போட்டதோடைய ஏதாவது ஒண்ணு நஷ்டம் தான். அதே மாதிரிதான் நீங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் செய்யவில்லை என்றால் அது உங்களுக்கு தகாது, அது ஏற்புடையதாக இருக்காது. நீ சாப்பிடக்கூடியதிலேயே தகுதியானவைகள் இருக்கிறது என்றால், நீங்கள் செயல்படுகிற காரியத்தில் தகுதியானவைகள் இருக்கிறது என்றால், தகாதவைகள் என்று ஒன்று உண்டு என்றால் அவைகளை நீங்கள் எப்படி உன்னோட பொருத்திக் கொள்ள முடியும்? சில நேரங்களில் நம்முடைய உடைகள் ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். நம்ம சொல்லுவோம் பூஜைப்படாமல் இப்படி இருக்க அருவருப்பாடு, அதை யாருமே காதலே வாங்கி மாட்டாங்க. குறிப்பா பெற்றோர் அதை காதலே வாங்கி மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் பிள்ளைகளுக்கு அருவருப்பான உடைகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நீங்க ஏன் தவறான கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க? நீ தெருவிலேயே போற ஒரு குப்பை தொட்டியில நாற்று எடுக்குது, உடனே நம்ம என்ன சொல்லுவோம், பயங்கர நாற்று எடுக்குது, மூக்க மூடிக்கணும். உடனே நம்ம பக்கத்துல இருக்க நீங்க போய் மோந்து பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. இல்ல, தானா போயிடும் மூக்குக்குள்ள. உங்களுடைய பிள்ளைகளுடைய அருவருப்பான உடைகள் தானாக கண்களுக்குள்ள போயிடும், அது அடுத்தவர்களை கெடுத்துரும். நீங்க போய் மோந்து பார்க்க உத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அதை தவிர்க்க வேண்டும், நீங்க அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அந்த காரியங்களை தகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தகாத உடைகள் அசுத்தமானவைகள், அது தேவனுக்கு பிரியமானதல்ல. தகாத நடக்கைகள், தகாத பேச்சுகள், யாராவது ஒருத்தர் தகாத வார்த்தை ரோட்ல போயிட்டு கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காங்க, ஏன் இப்படி பேசுறான்னு சொல்லுவோம். உடனே நீயா போய் கேட்க மாட்டாங்க, உன்னையவா பேசினான்னு கேட்க மாட்டாங்க, காதுகளுக்குள்ள போயிடும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் தானாக அவைகளை உள்ள எடுத்துக்கும். கண்ணு தானா பார்க்கும், காது தானா கேட்கும், மூக்கு தானா நுகர்ந்துடும், கை கால்கள் குளிரான இடத்துல போவது உணர்வு தானா உணர்ந்துடும். ஏன் நீ போய் உணர்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க முடியாது, தானா உணர்வோம். மழை பெஞ்சா தானா மேல தண்ணி மட்டும் அது நமக்கு குளிர உண்டாக்கி. அதே போலதான் உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்களுடைய கண்களை நீங்கள் கேவலமாக அருவருப்பாக பாவம் செய்ய வைப்பது உங்களுடைய ஆக்குவிடான உடைகள். இவைகள் தகாது, வேதம் அதுதான் சொல்றது, அருவருப்பானது. இந்த தகாதவைகளை செய்யும் போது அவர்களுக்கு கனம் தகாதவைகளாக இருக்கும். வேதம் அதுதான் சொல்லுது, மூடனுக்கு மகிமை தகாது. வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாத முட்டாளுக்கு மகிமை தகாது. அவனுக்கு ஒரு நாள் கனப்படுத்த முடியாது, ஜனங்கள் கனப்படுத்த மாட்டார்கள், அவர்களை வேற காரியங்களுக்கு தான் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் தகுதியானவைகளை செய்ய, தகாதவைகளை செய்யாதவர்கள் என்று வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதா ஏன் நமக்கு வேத வசனங்களை
பிரசங்கத்துல சொல்லப்படுகிற காரியம் நமக்கு கேட்க முடியல. ஏன் கேட்டு அதுபடி நடக்க முடியல? எதிர்வினை ஆற்ற சொல்லுகிறது என்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. திரும்பவும் வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். சிந்தையா சுத்தமா இருக்கு. யாராவது நம்மள ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்களா? யாரையாவது நம்ம தவறு எடுத்துட மாட்டோமா? யாராவது நம்மளை இச்சையோடு பார்க்க மாட்டாங்களா? ஒரு கேடான சிந்தைக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தா உன் உடம்பு அப்படித்தான் இருக்கும், உன் நட அப்படித்தான் இருக்கும், உன் பேச்சு அப்படித்தான் இருக்கும், உன்னுடைய சிந்தை அப்படித்தான் இருக்கும், உன்னுடைய செயல்பாடுகள் அப்படி அருவருப்பாகத்தான் இருக்கும். உன்னை திருத்த முடியாது. அதனால வசனம் சொல்லுகிறது, இவர்கள் தகாதவைகளை செய்யும்படி கர்த்தர் இவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் கேடான சிந்தைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு தெரியும்? இல்லைனாலும் என்னைக்கோ திரும்பி இருக்கும். என்னைக்கோ நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கும். நம்மளுடைய சொல்லாகட்டும், செயலாகட்டும், உணவாகட்டும், நடக்கையாகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை மாற்றிக் கொள்வதற்கான அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். அந்த வாய்ப்புகளை பெற்றிருந்தும் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. ஏன் தகாதவைகளை செய்யறாங்க? அது விருப்பம் இல்லை. ஒரு பைத்தியக்காரன் பார்த்து நீங்க ஏன் போய் கெடுத்த துணியை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு அந்த தகுதி இல்லை. அவ்வளவு அவனால் அதுக்கு மேல மாற்றிக்கொள்ள முடியல. நீ என்ன சொன்னாலும் அவன் அப்படிதான் செய்வான். நீ கொஞ்சம் குளிச்சு சுத்தமா இருக்கலாமே, நீ என்ன செய்ய அவன் அப்படிதான் செய்வான். சில நாய்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு தலையில சாப்பாடு வச்சு பழகிருப்பாங்க. நீ கொஞ்ச நாள்ல போய் அந்த நாயை கொஞ்சம் டீசென்ட் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு நீ என்னதான் சாப்பாடை தட்டில் போட்டாலும் ஒன்றும் சாப்பிடாது. அப்படி இல்லைன்னா கையை கால வச்சு வாயை தட்டி விட்டு தரையில கொட்டி தான் திங்கும். தகுதியானது அதுக்கு பிடிக்காது. வேதம் சொல்றது, கர்த்தர் உன்னை தகாத காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்த நிலைமை எவ்வளவு மோசமானது பாருங்க. அது எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒருவருடைய வாழ்க்கையில் அந்த நிலைமைக்குள்ள போயிடக்கூடாது. கேடான சிந்தைக்கு கர்த்தர் உங்களை தகாதவைகளை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு போயிடாதீங்க. மாற்றிக்கொள். இதை காட்டிலும் தேவன் தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனாலதான் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சிந்தையே மாறிடுச்சு. உங்களுக்கு சிந்தையே உங்களுக்கு அருவருப்பா மாறிடுச்சு. அதனாலதான் அதை குறித்து எவ்வளவு அருவருப்பா சொன்னாலும் உனக்கு அது நல்லதாவே தெரியுது. கடைசி எப்படின்னு எனக்கு புரியல. இன்னைக்குதான் புரியுது. கர்த்தர் உன்னை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அநேக தரம் நான் சொல்லுவது உண்டு. ஏன் நல்லதை விரும்ப மாட்டேங்கிறாங்க? நல்லதை விரும்பினா அதை செஞ்சிருவாங்க. நல்லதை விரும்பினா செய்வாங்க. ஒரு இடத்துல ஒரு கேக் வச்சிருவாங்க. கேட்க விரும்பினா எப்போ கேக் சாப்பிட்டுச்சுன்னா டகால போய் சாப்பிடுவோம். அது சின்ன பிள்ளைகளாக பெரியவங்களாக கொஞ்சம் பந்தா பண்ணுவாங்க. ஆனால் அது விருப்பம் இல்லைன்னா நீ வாயிலே வச்சு திணிச்சா கூட துப்பிடுவான். அதை தாண்டி தொண்டைக்குள்ள விட்டுட்டீங்கன்னா அவன் வாங்கி பண்ணிடுவான். விருப்பம் இல்லாததான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள போகவே போகாது. அது திட்டமான உண்மை. ஏன் நன்மையை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஜனங்கள்? ஏன் நன்மையை சபை விரும்புவதில்லைன்னு கேட்டா கர்த்தர் கேடான சிந்தைகளை ஒப்பு கொடுத்தார். இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்போ கேடானவைகளை தகாதவைகளை செய்கிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன்னை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஜாக்கிரதையா இருக்கு. நீ தான் இனி சரி செஞ்சு வரணும். அதற்கு கர்த்தர் வாய்ப்பு போயிட்டு இருக்காரு. இல்லைன்னா போயிட்டே இரு. தேவன் அதை பற்றி ஒன்னும் அக்கறைப்பட போறதே கிடையாது. அவர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை சரியா பயன்படுத்துங்க. அல்லது அருவருக்கத்தக்க சூழ்நிலையில கர்த்தர் உன்னை உமிழ்ந்து போடுவார். இங்க வசனம் அதை தான் சொல்லுகிறது. அவர்களை கேடான சிந்தைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வேற என்ன தகாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது? அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பு வார்த்தைகளை பண்ணுவதும், வம்பு காரியங்களை ஏற்படுத்துவதும், புத்தீனமான பேச்சை பேசுவதும், பரியாசம் பண்ணுவதும் தகாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் செய்வதை தரும். எப்போ ஸ்தோத்திரம் செய்யணும்? ஏதாவது கிடைச்சா ஸ்தோத்திரம், யாரையாவது பார்த்தா ஸ்தோத்திரம் லூஸ் மாதிரி. மற்றபடி வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செய்கிறது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்லுவது தகுதியானது. மாறாக பரியாசம் பண்ணுகிறதும், நீங்கள் வம்பு பண்ணுவதும், புத்தீனமான பேச்சும் அவைகளெல்லாம் தகாதவைகள். மேல சொல்லப்பட்டது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசுத்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்கு சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் என்று சொல்லப்பட்டது. வம்பு பண்ணுகிற காரியங்கள் இப்படிதான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, அப்படிதான் செய்யணும். அதான் வம்பு பண்ணுகிற காரியம். புத்தீனமான பேச்சு, அறிவற்ற பேச்சு, அதான் சொல்லுகிற காரியம். நீங்க உன்னை யார் அப்படி செய்ய சொன்னோம்? உன்னை யார் கேட்க சொன்னோம்? உன்னை யார் பண்ண சொன்னோம்? புத்தீனமான பேச்சு, அறிவற்ற காரியம். இங்க வேதம் சொல்லுகிறது, பரியாசம் பண்ணுகிற காரியங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு தகாதவைகள் என்று சொல்லப்படும். நக்கல் பண்ணுகிற காரியம், மற்றவர்களை பார்த்து ஏளனம் செய்கிற காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் தகாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் நம்முடைய வாழ்க்கையில தகாத காரியங்களை குறித்து வேதம் அடையாளம் காண்பிக்கிறவைகளை நாம்
தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண அலுவல்காரிகளாகவும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாகவும் இருப்பார்கள். தகாதவைகளை பேசுகிறவர்களுடைய முன்னடையாளர்கள் சொல்லப்படுகிறது. சில சோம்பேறிகளை பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறதே 9 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள மனுஷனோ நாயோ கூட போக முடியாது. அந்த அளவுக்கு அந்த வீடோட லட்சணம் இருக்கும். சில வீடுகளுக்குள்ள வீட்டுக்கு வெளியே செருப்பு போடாம போகலாம், ஆனால் வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு தான் போக முடியும். அந்த மாதிரி நிறைய பேருடைய வீட்டை பார்ப்பேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட சோம்பலாக இருக்கிற, வீண் அலுவல்காரர்களாக இருக்கிற, வீடு வீடாய் அலைய விரும்புகிற ஜனங்கள் சிலர் காரணமே இருக்க வீட்டில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டில் வந்து டெய்லி நின்றுட்டு இருக்காங்க, என்ன காரணம்? இது வீண் அலுவல்காரர்கள், சோம்பேறிகள். இவர்கள் மற்றவர்கள் வீட்டில் போயிருப்பாங்க. நம்ம சில நேரம் சொல்லுவோம், எதுக்கு போய் அவங்க வீட்டில் நிற்கிறீங்க, உங்களுக்கு நிற்கிற வேற இடம் இருக்கு இல்லை, எப்படியாவது நான் அடுத்த வீட்டில் தான் போயிருக்கேன். ஏன்னா அந்த அடுத்த வீட்டில் தான் யாராவது ஆண்கள் இருப்பாங்க அல்லது பெண்கள் இருப்பாங்க, யாராவது நம்மளை பார்ப்பாங்க, வர்ணிப்பாங்க, ஏதாவது ஒரு அலுவலகமான காரணம் நமக்கு இருக்கும், அதனால அங்கே போய் நிற்கும். எவ்வளவு கேவலமா சொன்னாலும் திரும்ப மாட்டாங்க. வீடு வீடாய் அடைகிறவர்கள், தகாதவைகளை பேசுகிறவர்கள், அவ்வளவுதான். வீட்டை தவிர வேற வீட்டில் போய் நிற்கிறவர்கள். ஏதோ ஒரு முக்கியமான காரணம், ஒரு விசேஷம், ஒரு அழைப்பு இருக்கிறது தான் போகலாம். அழைப்புங்கிறது எதுக்காக தரணும், அதுக்கு கூட்டா தான் போகணும். சும்மா ஒரு வீட்டில் போய் நின்று இருக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வீண் அலுவல்காரர்களாக தகாதவைகளை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். சில வீடுகளில் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. மற்றவங்க தெருவில் போறவங்க எல்லாம் கூப்பிட்டு உள்ள வாங்க உட்காருங்க. கூப்பிட்டா கூட பரவாயில்ல, கூப்பிட்டுட்டு கடைசியில் சொல்லிடுவாங்க, இவங்களால இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறமும் திரும்பவும் அதே வீடுகளுக்கு போவாங்க. வீடு வீடாய் அலைகிறவர்கள் தகாதவைகளை செய்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லுறேன், ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லிட்டு நீங்க கேட்கிற மாதிரி இல்லை. இங்க வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பதாகவும் கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திரும்பவும் வாசிக்கலாம். சோம்பல் உள்ளவர்களாக இருப்பார்கள். சோம்பேறிகள். எந்த மனுஷனிடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், தவிர்க்க முடியாத அவசியமான காரியம் சுறுசுறுப்பு. உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு அது இருக்கிறதோ அன்னைக்கு நீங்க எல்லாவற்றையும் ஜெயித்து விடுவீர்கள். சோம்பேறிகள் ஒரு காலமும் ஜெயிக்க முடியாது. அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவல்காரிகளாகவும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். தகாதவைகளை பேசுகிறவர்கள். பேச்சுல ரொம்ப குவாலிட்டி இருக்கணும். உங்க பேச்சு ரொம்ப ரத்தன சுருக்கமா இருக்கணும். எந்த காரியத்தை பத்தி பேசுறீங்களோ அதுல பிரயோஜனம் இருக்கணும். உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கணும். உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கணும். சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி செய்யணும். அந்த பேச்சினால, அந்த வார்த்தைகளினால அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட காரியம். தகாதவைகளை பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய காரியங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆண்கள் குறைவா பேசுவாங்க. இன்னைக்கு ஆண்கள் பேசுறத பார்த்தா அருவருப்பா இருக்கும். உட்கார்ந்து பேசுறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன மேட்டர்னே தெரியாது. சில வாலிபர்கள் கூட ரொம்ப நொந்து போயிடும். திரும்ப 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 பேசி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னாலே எனக்கு உயிரே போயிடும். ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னைக்குள்ள இப்போதைக்கு முடியாது. முடிவுல கூட அது என்ன பேச வந்தாங்கிறது தெரியாது. என்ன ஒரு தகாத பேச்சு. இதுதான் தகாத பேச்சு. உன்னுடைய வாழ்க்கையில பேச்சுகள் தகுதியானவைகளாக இருக்க வேண்டும். உன்னிடத்துல பேசுவதற்கு ஜனங்கள் ஆசைப்பட வேண்டும். ஐயோ இவங்ககிட்ட வாய் கொடுத்தோம்னா முடியாது, கடைசியில் அது ரொம்பதான் முடியும், ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. இவர்களுடைய பேச்சு நம்மை புண்படுத்தி விடும் என்று இருக்கக்கூடாது. இவர்களுடைய பேச்சு நம்மை காயப்படுத்தி விடும் என்று இருக்கக்கூடாது. இவர்களுடைய பேச்சு நமக்கு ஆறுதலை கொடுக்கும்னு இருக்கும். அதனாலதான் தகாதவைகளை பேசுகிறவர்கள் வீண் அலுவல்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய வாயை அடங்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அவருடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசிப்பார்கள் சொல்லப்படும். சில ஜனங்கள் அதையும் செய்யறாங்க. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அவங்களுடைய ஆதாயத்திற்காக, தான் வீட்டுல கொஞ்சம் வேலை நடக்கணுங்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு உபதேசம் பண்ணுவாங்க. நீண்ட நேரம் உபதேசமா இருக்கும். கடைசியில் அங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப பொறுமையா இருக்கு அப்படின்னா அந்த யார்கிட்ட உபதேசம் பண்றோமோ அந்த ஜனங்கள்கிட்டயே சண்டை போட்டுவாங்க. பேச்சினுடைய முடிவு கடைசியில் சண்டையா தான் இருக்கும். இங்க வேதம் சொல்லுது, தன்னுடைய சுயலாபத்திற்காக தகாதவைகளை உபதேசிக்கிறவர்கள். If it is in you, you can express it. If it is not in you, then don't express it. நீங்க அந்த காரியத்தை பத்தி பேசவே வேண்டிய அவசியம் இல்லையே. உன்னில இல்லாதவைகளை ஏன் பேசுறீங்க? உன்னில இல்லாத ஒழுங்குகளை ஏன் பேசுறீங்க?
இல்லாத சுயத்தை ஏன் பேசுகிறீங்க? உங்களிடத்துல இல்லாதவைகளை ஏன் பேசுறீங்க? அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, தகாதவைகளை உபதேசிக்கிறவர்கள் சுயலாபத்திற்காக உபதேசம் பண்ணுகிறவர்கள். தகாதவைகளை நீங்கள் செய்யாதிருங்கள், தகாதவைகளை நீங்கள் புசியாதிருங்கள், தகாதவைகளுக்கு நீங்கள் கனத்தை கொடாதிருங்கள், தகாத காரியங்களை செய்யாதிருங்கள், தகாதவைகள் பரியாசம் பண்ணுகிறதாக இருக்கும், தகாதவைகளை பேசாதிருங்கள், தகாத காரியங்களை நீங்கள் உபதேசியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கூடுதலாக ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா? உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? தகாதவைகளை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. யோசிக்கிறதுல கூட ஒரு தகுதி வேணும். கெட்ட காரியங்களை யோசிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பாவம் உலகத்துல ஏன் நடக்குதுன்னா, மனிதனுடைய சிந்தைகள் கெட்டு போச்சு. தகாதவைகளை பார்ப்பது, தகாதவைகளை பேசுவது, தகாதவைகளை நடப்பிப்பது, தகாதவைகளை சிந்திப்பது. உன் யோசனைகள், உன் சிந்தை சரியில்லைனா உட்கார்ந்து இடத்துல யோசிமா, அடுத்தது என்னத்தை தூக்கலாம், அடுத்தது யாரை ஏமாத்தலாம், அடுத்தது என்னத்தை திருடலாம் அப்படின்னு யோசிச்சா தான் உனக்கு அந்த காரியத்தை செய்ய முடியும். இங்க வேதம் சொல்லுது, சிந்தையிலேயே தகாதவைகளை கட் பண்ணிருங்க, உங்களுடைய நினைவுகளிலேயே தகாதவைகளை கட் பண்ணிருங்க. நம்ம காலையிலேயே பிளான் பண்ணனா தான் இன்னைக்கு எப்படிப்பட்ட அருவருப்பான உடைய போடலாம்ங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். சும்மா தூக்கி போட மாட்டோம், நேற்றே பிளான் பண்ணிடுவோம். நாளைக்கு இந்த இடத்துக்கு போறோம், இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறோம், இத்தனை பேர் வருவாங்க, அந்த இடத்துல நம்ம இப்படிதான் போகணும்னு உன்னுடைய சிந்தை முதல்ல கெடும்போது அடுத்தது நடகற்றும், உடகற்றும், மானகற்றும் எல்லாமே கெட்டும். இங்க வசனம் சொல்லுகிறது, தகாதவைகளை சிந்திக்காதீங்க. உன் சிந்தைகள் முதல்ல சரியா இருக்கு. தகாதவைகளை பேசாதிருங்கள், தகாதவைகளை செய்யாதிருங்கள். இங்க வசனம் சொல்லுகிறது, தகுதியானவைகள் உண்டு, கிறிஸ்தவனுக்கு தனியான தகுதிகள் உண்டு, அவனுடைய வாழ்க்கைக்கு தகுதியானவைகள் உண்டு. அதுதான் சாட்சியை காத்துக்கொள்ளும். அந்த சாட்சி தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும். கடைசியாக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தகாதவைகளை விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், தகாதவைகளை பேசுகிறீர்கள், தகாதவைகளை செய்கிறீர்கள், தகாதவைகளை சிந்திக்கிறீர்கள், தகாதவைகளை விண்ணப்புகிறீர்கள். பிரேயர் கூட, உன்னுடைய ஜெபம் கூட தகுதியானதாக இருக்க வேண்டும். தகாதவைகளை செய்யக்கூடாது. சில ஜோபம் பேர் கெட்டு நாசமா போயிட்டு ஆண்டவரே, எப்படியாவது என்னுடைய கண்ணீரினால அவருடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிட்டு ஆண்டவரே, எப்படியாகிலும் எனக்கு நஷ்டத்தினால அவனுக்கு ஒரு கஷ்டமாவது உண்டாயிட்டு ஆண்டவரே. தகாத ஜெபம் தேவ கிட்ட அறிலையே. எப்பேற்பட்ட பாவி மனம் திரும்பணும் இல்லையா? இங்க வசனம் அதான் சொல்லுகிறது, இவர்கள் தகாதவைகளை நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதாவது நம்முடைய இச்சை நிறைவேறும்படியாக, நம்முடைய தேவை நிறைவேறுகிறது வேற, இச்சை நிறைவேறுகிறது வேற. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணுங்கிறது ஒரு சரியான விண்ணப்பம். எனக்கு பசிக்குது, நான் பிரியாணி தான் சாப்பிடுவேங்கிறது தகாத விண்ணப்பம். புரியுதா உங்களுக்கு? உன்னுடைய பசிக்கு தேவன் என்ன கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை கொடுப்பாரு. அவராகவே பிரியாணி கூட கொடுப்பாரு, அவராகவே உனக்கு என்ன வேணாலும் கொடுப்பாரு. நம்ம எனக்கு பசிக்குதுங்கிறது மட்டும்தான் உன்னுடைய விண்ணப்பமாக இருக்கணும். எனக்கு என்ன வேணுங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய விருப்பங்கள் விண்ணப்பமாக மாறும்போது அது தகாதவைகளாக மாறி போகிறது. அதனால வசனம் சொல்றது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் அவைகள் தகாதவைகளாக இருக்கிறபடினால, தேவன் விரும்பாததாக இருக்கிறபடினால அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அதனால நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம கேட்கும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்கணும். அந்த காரியங்களினால மற்றவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா, அந்த காரியங்களினால மற்றவர்களுக்கு இடையூறு இருக்கிறதா, மற்றவர்களுக்கு நஷ்டம் இருக்கிறதா, மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்களா, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுமா, இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டு உங்களுடைய விண்ணப்பத்தை தகுதியா வச்சீங்கன்னா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீ என்ன வேணா ஆசைப்படலாம், போதி காரியம் கிடையாது. ஆனால் அவைகள் தகாத விதமாக இருந்தால் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். வேறும் தெளிவாக சொல்லுகிறது, தகாதவைகளை விண்ணப்பிக்காதீங்க, தகாதவைகளை சிந்திக்காதீங்க, தகாதவைகளை பேசாதீங்க, தகாதவைகளை உபதேசிக்காதீங்க, தகாதவைகளை செய்யாதீங்க, தகாதவைகளை சாப்பிடாதீங்க, தகுதியானதை செய்யுங்க. தகுதியானவைகளை நீங்கள் செய்யும் போது அது பிரயோஜனத்தை கொடுக்கும். தகுதி அற்றவைகளை நீங்கள் செய்யும் போது, தகாதவைகளை நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அந்த காரியத்தினால எந்த யூஸும் இருக்காது. தகாத விதமாக நீ யோசிக்கிறதுனால அதனுடைய ரிசல்ட் ஜீரோவாக தான் இருக்கும். நம்ம ஞானின்னு நினைச்சுக்கலாம், ஆனால் அவன் சிந்தை சரியாக இல்லைன்னா அதை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால ஒரு சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார்.
சிறு பிள்ளைக்கு ஏதாவது யோசிக்கும் போது அப்படி தோணுமா? இவங்க நான் அடிச்சுருவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அந்த குழந்தை சிரிக்கவும் செய்யாது, விளையாடவும் செய்யாது. ஏன்னா யாரையும் அதை எதிர்த்து அடிக்க முடியாது. ஏன்னா அதுதான் இருக்கிறதே சின்ன குழந்தை. அதனால எதை யாரையும் எதிர்த்து சண்டையிட முடியாது. ஆனால் அப்போ அந்த முகத்துல சிரிப்பே வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா சின்ன ஆட்கள், இவங்களெல்லாம் நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம். நம்ம போனா ஒருத்தர் போவோம், ஒருத்தர் வானா வரும். பெரிய ஆட்களை பார்த்தோம்னா அப்படியே பங்குவோம் மெதுவா. ஓ அவங்க நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்க என்ன பண்றது, நம்ம ஏதாவது நம்ம பேசிட்டாங்க. இதுதான் உனக்கும் சிறு பிள்ளைங்க இருக்கிற வித்தியாசம். அந்த சின்ன குழந்தை ராஜாவையும் கட்டி உதைக்கும். அது தன்னை எதிர்த்து வரக்கூடிய யாரை வேணாலும் கோபம் கூட விளையாடவும் செய்யும். இந்த சிறு பிள்ளையை போல மாறும்போது உங்களுடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்கும், நினைவுகள் சரியானதாக இருக்கும். அதனால உங்களுடைய சிந்தனைகள் சரியில்லாமல் போகும்போது, நீங்கள் தகாதவைகளை நினைக்கும் போது அதனுடைய ரிசல்ட் ஜீரோவாக போயிடும். ஒரு சின்ன கதையில ஒரு மனிதன் ஒரு ஊருக்குள்ள பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ரோட்டில் உட்காந்து அது வாதிடும் எந்த ஒவ்வொருத்தையாக போராட்டம் பண்ணுறவங்ககிட்ட ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டுருக்கான். அப்போ அந்த வழியாக ஒரு பெரிய செல்வந்தன் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் இந்த வாலிபனை பார்த்து சொன்னானா, எப்பா நீ எத்தனை காலம் இப்படி பிச்சை எடுத்து உன் வாழ்க்கையை ஓட்ட போற, அதுக்கு மாறாக எங்கேயாவது ஒரு நல்ல வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா, எனக்கு யாருமே வேலை கொடுக்கலையா, ஏதாவது ஒரு வேலை கிடச்சிருந்தா அதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு. உடனே அந்த செல்வந்தன் புரிந்து கொண்டான், சரி ரைட்டு இவனுக்கு வேலை கிடைக்கல போல இருக்கு, அதனால தான் இப்படி கஷ்டப்படுறான். அப்போ அவன் சொன்னான், என்கிட்ட உனக்கு வேலை கொடுக்கறதுக்காக என்கிட்ட எந்த வேலையும் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக என்னுடைய பிஸ்னஸ்ல நான் அவனை பார்ட்னர் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபனுக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, திடீர்னு நம்ம பிஸ்னஸ்ல பார்ட்னர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா, எனக்கு ஒரு பெரிய அரிசி கடை இருக்கு, அந்த அரிசி மில்லுல இருந்து வெளியே வரக்கூடிய அரிசி எல்லாத்தையும் நீ விற்கலாம் எடுத்து, நீ அதுக்கு முன்பணம் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அதை விற்றுட்டு அதில் என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தில் 90% நீ எடுத்துக்க, 10% மட்டும் எனக்கு கொடு. உனக்கு லாபம் 100 ரூபா கிடைக்குதுன்னா 90 ரூபா நீ வச்சுக்கோ, 10 ரூபா மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அந்த டெய்லிக்கு ஒப்பிட்டு இந்த வாலிபன் போய் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் முடிந்ததும் அந்த கணக்குகளெல்லாம் எடுத்து பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு தெரிகிறது நிறைய லாபம் வந்துருக்கு. உடனே அவன் பார்க்குறான், அந்த 90% லாபத்தை எடுத்தான். 10% லாபத்தை பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு உற்சாகம் ஆச்சு. இந்த 10% லாபத்தை நம்ம இந்த ஆளுக்கு கொடுக்கணுமா? ஏன் நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம தான் ஓடணும், நம்ம தான் விற்றோம், நம்ம தான் வேலைகளெல்லாம் செய்யணும், 10% லாபத்தை அவருக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சரி ஒரு காரியம் பண்ணணும்னு அடுத்த நாள் அந்த முதலாளியை பார்க்கணும்னு சொன்னா, ஐயா ரொம்ப நஷ்டத்துல போயிடுச்சு தொழில், என்னால் அதில் ஒன்றுமே லாபமே கேட்க முடியலை அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பணக்கார சொல்லிட்டு, அப்படியாப்பா சரி பரவாயில்ல, அதை ஏதோ நீ முயற்சி செஞ்சு அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே எனக்கு ஒரே சந்தோஷம், அந்த 10%த்தையும் நம்மளே வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நாட்கள் ஓடினது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. கடைசியில் ஒரு நாள் அந்த பிஸ்னஸ் அப்படியே டல்லாகி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் பிச்சைக்காரனாகவே ரோட்டில் உட்காந்துருந்தான். அந்த செல்வந்தன் அதே வழியில் நடந்து வந்தான். அப்போ அதே செல்வந்தன் பார்த்து சொன்னானா, எப்பா உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உன்னுடைய எண்ணம் தகாததாக இருந்ததுனால உன்னால் அந்த 10% 90 ரூபா உனக்கு வச்சுக்க, 10 ரூபாயே அந்த லாபத்துக்கு கொடுன்னு சொன்னது உனக்கு மனசு இல்லாமல் போனதுனால அந்த நிலைமையிலே தான் நீ இருக்க முடியும், அதை தாண்டி நீ வர முடியாது. கொஞ்ச காலம் வேணா ரொம்ப ஃப்ளரிஷ்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் உன் சிந்தை தகாததாக இருந்ததுனால உன் நிலைமை இதுவாக தான் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிஜம். உன் சிந்தை தகாததாக இருந்தால் நீ எவ்வளவுதான் சிறப்பாக வளர்ந்தது போல இருந்தாலும் உன்னால் வளரவே முடியாது. நீ கடைசியில் திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்தது. அதனால தான் சிந்தைகள் தகாததாக இருக்கக்கூடாது. அவன் செயல்பாடுகளும் தகாததாக இருந்தது, அவனுடைய பேச்சு தகாததாக இருக்கும். அவன் சிந்தை அந்த பணத்து மேலே போனோன்னா அவன் பேச்சு பொய்யா மாறிடுச்சு. அவன் பேச்சு பொய்யா மாறினதுனால அந்த 10% அவனுக்குரியதில்லை, அதை திருட சொல்லிச்சு. அவன் நிலைமை திரும்ப பிச்சைக்காரனாலே போயிடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. தகாதவைகளை சிந்தியாதீங்க, தகாதவைகளை பேசாதீர்கள், தகாதவைகளை செய்யாதீர்கள், தகாத காரியங்களிலே உடன்படாதீர்கள். அது உன்னை ஒரு காலம் கடங்க விடாது. இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு நம்மளுடைய உடை தகாதவைகளாக இருக்கும்போது வாலிபர்கள் எல்லாரும் வரவேற்பார்கள், ஆனால் ஒரு மரியாதையை கெடுத்துடும், எதிர்காலத்தை உன்னை கேவலப்படுத்திவிடும், உனக்கு அவப்பெயரை உண்டாக்கிவிடும். இன்னைக்கு உன்னுடைய பேச்சு தகாதவைகளாக இருந்தால் சின்ன குழந்தை தான் ரசிப்பாங்க, நாளைக்கு உனக்கு மரியாதை இருக்காது அந்த வார்த்தையினால. இன்னைக்கு உன்னுடைய சின்ன காரியம் உன்னுடைய யோசனை தகாதவைகளாக இருக்கிறதுனால லாபம் ஈட்டுகிறது போல இருக்கும், பின்னாடி உனக்கு அது பெரிய நஷ்டத்தை கொண்டு வரும். தகாத சிந்தை, தகாத பேச்சு, தகாத செயல், தகாத உபதேசம், தகாதவைகள் ஒன்றும் வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது.